சார் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளார கூட வரக்கூடாதுன்னு இபிஎஸ் நினைக்கிறாரா? என்டிஏ கூட்டணிக்குள்ளார வந்துடக்கூடாது, பாஜக ஓபிஎஸ்க்கு சீட் ஒதுக்கக்கூடாதுங்கிற ஒரு கராரான ஒரு கண்டிஷன்ல எடப்பாடி இருக்காரா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் கட்சியாக தொடங்கி 2-3 தேர்தல்களை சந்திச்சிருச்சு. அவங்களுக்கு தனி சின்னம், தனி கொடி இருக்கிறது. ஆமா. எனவே அவர்களை என்டிஏவில் கொண்டு வர்றதுல பிரச்சனை இல்லை. ஆமா. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்களை இணைக்கிற பொழுது, அதிமுகவில் இணைக்கிற பொழுது அது இரட்டை இலைக்கு போயிடும், அது வந்துடும். ஆனால் என்டிஏ என்று அங்கே கூட்டணி என்று வருகிற பொழுது இது தனி அமைப்பாக கட்சியாக இல்லை. அப்போ அதுக்கு எவ்வளவு இடங்கள் கொடுக்கறது, என்ன சின்னத்தில் போட்டியிடுகிறது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இருக்குது. ஸோ அதை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயமா இருக்கிறது. ஸோ அதாவது பாஜக ஓபிஎஸ் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சுட்டு எங்கள் கூட வாங்கங்கிறாங்களா? நிச்சயமாக. அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த என்டிஏ அணியில் இணைவதற்கு ஒரு அமைப்பு ரீதியாக, கட்சி ரீதியாக, அதனால தான் நான் கூட கேள்விப்பட்டேன், இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்பதை உரிமை மீட்பு கழகம் என்று மாற்றிய போதே அது ஒரு அரசியல் அமைப்பாக அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு. ஆனால் தனிக்கட்சி என்கிற சிந்தனையோ எண்ணமோ எனக்கு ஒருபோதும் இல்லை என்று திரு ஓபிஎஸ் மறுதளித்ததனால் இனி அது சாத்தியமில்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ என்டிஏல போனால் எத்தனை இடங்கள், ஒரு 10 இடமோ 5 இடமோ ஏதோ கொடுக்குறாங்க என்டிஏ அணியிலனா, எந்த சின்னத்தில் போட்டியிடுவது? பாஜக சின்னமா, தனி சின்னமா, தாமரை சின்னமா, இரட்டை இலை சின்னமா, அல்லது சுயேட்சை சின்னமா, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சுயேட்சை சின்னமா என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அவரோடு பயணிக்கிற பெரும்பாலான, ஏற்கனவே நம்ம பல பதிவில் சொன்னோம், 90% மேற்பட்டோர் டிவிகேவோட போகணுங்கிறாங்க. ஓகே, தமிழக வெற்றி கழகத்தோடு போவோம், பாஜகவுக்கும் பாடம் புகட்டணும். எடப்பாடி பழனிசாமி, நமக்கு துரோகம் இழைத்த எடப்பாடி பழனிசாமி, நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்த பாஜகவுக்கு எதிராக நாம் களமாடுவோம் அப்படிங்கிற குரல் அந்த பக்கம் இருந்து வருது. ஆனால் இதை வழிநடத்துகிற தளபதிகள், நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி முன்வரிசை தலைவர்கள் பூராமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டாங்க.